அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம தாமரை குளத்தோட பொல்யூஷன் மிகப்பெரிய அளவில் அந்த நிறைய பாதிப்புகள், ஸ்கின் டிசீஸு இதெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்தோடனே அந்த சிப்காட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸு, இந்த ஆயில் கம்பெனி, கேடிவி ஆயிலோட ஆயில்ஸு, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயரு எல்லா கெமிக்கலும் ஒன்றா எக்ஸ்ட்ராக்ட் போய் அந்த குளத்தில் வந்து சீரழிவு ஏற்பட்டு அதில் இருக்கிற மீன்லேருந்து எல்லாம் மிகப்பெரிய மோசமான பொல்யூஷன் ஏறி அந்த தண்ணியில் கலந்து அவங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியரு, மொத்தம் ஸ்கின்னு, பாத்திரம்லாம் கருகு போகிற அளவுக்கு மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி உச்சத்தை தொடும் போது மக்கள்லாம் கொதிச்செழுந்து ஒன்றா ஆர்கனைஸ் ஆகி யாரோட இனிஷியேட்டோ அதை பற்ற வச்சு நல்லா ஒரு குழு மாதிரி கும்மிடிப்பூண்டி தாமரை குளம் பாதுகாப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒரு தீர்வை நோக்கி நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இது தீர்வு அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொன்றா நடக்கும். இங்கே கும்மிடிப்பூண்டில் இருக்க மிகப்பெரிய பொல்யூஷனுக்கெல்லாம் அது ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்பிட்டு இருந்த நிறைய பேரோட மனசில் அந்த குழு பார்த்திங்களன்னா இன்றைக்கி குழுவாகவே இல்லை. மற்ற நிகழ்ச்சிங்க இப்போ இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஷேர் பண்ணுறது, ஜென்ரல் மெசேஜ் சண்டை போடக்கூடிய ஒரு குழுவாக மாறிட்டுருக்கு. இதுக்கு சொல்யூஷன்னு ஆரம்பிச்சதில்லை. இதில் ஒரே ஒரு இது கலைஞ்சு போனதுக்கான நோக்கமாக நான் என்ன பார்க்குறேன்னா ஒற்றுமையின்மை தான். இதுக்குள்ளே வந்து சில கருப்பாடுகளை உள்ளே விட்டு அந்த குழுவிலேயே அவன் தனிப்பட்ட இதுக்காக பண்ணுறான், இவன் தனிப்பட்ட இதுக்காக பண்ணுறான், அவன் கட்சி சார்பாக பண்ணுறான்னு அந்த குழுக்குள்ளேருந்து பிரிவினையை ஏற்படுத்தி இன்னும் அந்த குழுவோட நோக்கம் வந்து கம்ப்ளீட்டாகவே செதஞ்சு போச்சு. அப்போ எப்படின்னா பிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்தியா எவ்வளோ வலிமையான நாடு, பாரத நாடு, ஆன்மீக பூமி, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த நாட்டில் பிரிட்டிஷ்காரன் எப்படி வந்தான்? வெறும் 30,000 பேர் கூட இல்லை, 24,000 சில்லற பேர் தான் சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரன். அதாவது கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வந்து 30 கோடி மக்களை வெறும் 30,000 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்தியாவை ஆட்சி பிடிச்சாங்க. அதுக்கு என்ன முக்கியமானதுன்னா ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, குழுக்கள் ரீதியாக எல்லாருக்கும் ஸ்பார்க் ஏற்படுத்தி பிரித்து விட்டான். இன்றைக்கி அந்த கும்மிடிப்பூண்டி குழு எவ்வளவு வலிமையாக இருந்தது. யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தின அந்த தாக்கத்தில் அந்த குழுலாம் ஒருங்கிணைஞ்சிருக்கும் போது ஒரு மீட்டிங்கில் நடக்கும் போதே உள்ள ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ரீதியாக உள்ளே இறக்கி அந்த குழுவை உடைக்க வைக்கிறது, இல்லை அதில் பேசி தனிமைப்படுத்தி எல்லாமே பிரிஞ்சு இப்போ அவன் வேலையை பார்க்க போனான். ஃபைனலாக யார் பாதிக்கப்பட போகிறாங்க? அவங்க வந்து சம்பாரிச்சிக்கின்னு அதை உடச்சி விட்டோம், சம்பாரிச்சின்னு எங்கேயோ போய் செட்டில் ஆவான், நிம்மதியாக இருப்பான். அதை இப்போ கூட ஓட்டு கேட்க வர போகிறாங்க. அதில் தீர்க்கமாக அதை சொல்லுங்கள். அதாவது கட்சியாலேயோ மதத்தாலேயோ ஜாதியாலேயோ பிரிஞ்சிருந்தா கூட ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு ஒன்றாரு. ஏன்னா நம்ம வாழ போகிறது, நம்ம ஓடுறது, ஆடுறது, குதிக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு தான். நம்மளே இந்த இடத்துல இவ்வளோ பாதிக்கப்படும் போது அடுத்த தலைமுறை எவ்வளோ மோசமான ஸ்கின் டிசீஸ்லேருந்து நேரடியாக பார்த்த உடனே தான் அந்த வலி நம்மளுக்கு தெரிஞ்சது. உடனே தற்காலிகமாக என்ன சொன்னாங்க, அந்த குளத்தில் வந்து அந்த ஆகாய தாமரை மட்டும் எடுத்தாங்க. அது சும்மா அதை பவுட்ரு பூசுகிற வேலை பண்ணி முடிச்சிட்டாங்க. அது கூட 20% கூட ஒர்க் இல்லாது நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் கண்டுக்கல. சரி முடிஞ்சு போச்சுன்னு இப்போ நம்ம மறந்துட்டு சரி முடிஞ்சிடுச்சுன்ட்டு கடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வை நோக்கி எல்லாரும் ஒருங்கிணைச்சு இப்போ இந்த குழுவோட நோக்கம் வெற்றி அடைய யாரோ ஒரு சில பேர் தான் அந்த இனிஷியேட் எடுப்பாங்க. அந்த இனிஷியேட்டு அது நல்ல தீர்வாக இருக்கிறா, அவன் இந்த ஜாதி இல்லை இந்த கட்சி அப்படி இல்லை, எல்லாரும் ஒருங்கிணைச்சு அதுக்கான தீர்வு. ஏன்னா ஒரு கட்சியோ ஒரு ஜாதியோ ஒரு மதமோ குழுக்களாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் வேலை முடிஞ்சோன்னா அவன் செட்டிலாக எங்கேயோ பணம் சம்பாரிச்சிட்டு போவான். நம்ம வாழக்கூடிய பகுதி அந்த பூமியில் ஊறுற அந்த கெமிக்கல் நீர் தான் உள்ளே போய் நம்ம அது போர் போட்டோ இல்லை வாட்டர் டேப்லேயோ வரும்போது நம்மளுக்கு தான் அது நோயாக மாறும். அப்போ அதுக்கு தீர்வு, இந்த தீர்வு இந்த ஒரு சரியான டைம். இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் வருது, வரவங்க கிட்ட கேளுங்க. இல்லை இப்போ இந்த வித்தின் ஒரு 20-25 டேஸில் அந்த தூர் வாருங்க, அந்த வாட்டரை ட்ரைன் அவுட் பண்ணி எங்களுக்கு அது முழுசாக முடிச்சு கொடுங்க, அப்புறம் இந்த இடத்துக்கு ஓட்டு வாங்க பேசுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்ட அதிகாரம். இது ஒரு தப்பு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு தீர்வு வேணும், நம்மளுக்கு இதை சொல்யூஷனுக்கு பண்ணி கொடுங்க. எல்லாம் கட்டாக நின்று அதுக்கான மாற்றத்துக்கு ஏற்படுத்துகிற வகையில் தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் டெய்லி பார்க்குற சில பேர் அதை போஸ்ட்டும் போட்டிருக்கேன். என்ன ஆச்சு? இந்த குழுவோட நோக்கம் மாறிடுச்சு. இந்த குழுவோட நோக்கம் மட்டும் இல்லை, சின்ன சின்ன எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படுற யாரோ ஒரு சில பேர் உள்ளே பூந்து இதை உடச்சி விட்றாங்க. யாரோ ஒரு 2 பேர் எடுத்தாங்க, 3 பேர் இனிஷியேட் எடுத்தாங்க. அவங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. வாங்க பேசுவோம், கூட்டுவோம். அப்போ இருந்த பெரிய பிரச்சனையாக இருக்கும் போது கூட்டின கூட்டம் இப்படியே போச்சுன்னா எப்போ தான் அதுக்கு தீர்வு? அதனால் தீர்வை நோக்கி யாரோ ஒருத்தர் நல்ல ஒன்றா கேட்டேன். இப்போ நான் எடுக்கிறேன்னா என் பின்னாடி ஒரு 4 பேர் வரீங்களா, 10 பேர் ஒன்றா சேர்ந்து அதை யாரோ ஒருத்தர் நல்ல விஷயத்துக்கு முன்னெடுக்கிறாங்கன்னா ஒன்றாக இணைஞ்சு மாற்றத்தை நோக்கி பயணிப்போன்றது தான் இந்த டயத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இதை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.